கண்ணுக்கு முன்னாடி வந்த அக்னி தேவன் கண்ணகியை பார்த்து கேட்கிறான், அம்மா நீ அழுகிற பொழுது, நன்றா கவனிங்க, நீ அழும் பொழுது இந்த மதுரையை எரிக்கணும்னு எனக்கு ஏற்கனவே ஒரு ஏவல் இருக்கு, ஏற்கனவே எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. நீ சொல், யார் யார் பிழைப்பர், நீ சொல்லுமா, யார் யாரை விட்டுடணும்னு சொல்லுன்னு சொன்னப்போ கண்ணகி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. நம்ம நல்லா யோசிக்கணும். ஒரு சாதாரணமா கோவத்துல இருக்கிறவங்க கிட்ட, அம்மா நீ யாரை தண்டிக்கணும்னா எல்லாரையும் தண்டிச்சிரு அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் நியாயமா. கண்ணகி சொல்லல. அதுதான் கண்ணகி தெய்வ நிலைக்கு உயர்ந்தாள் என்பதற்கு இன்னொரு அத்தாட்சி. அவளுடைய மனம் முழுவதும் துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே தனக்கு நடந்த மாதிரி ஒரு தவறு இன்னொருத்தருக்கு நடந்துடக்கூடாதுங்கிறதுல கண்ணகி ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்தார். அதனால்தான் அக்னி தேவன் கேட்ட பொழுது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தார். பார்ப்பார், அறவோர், பசு, பத்தினி பெண்டீர், மூத்தோர், குழவி இவர்களை கைவிடுத்து தீத்திரத்தார் பக்கமே சாருக. தீயவர்களை மட்டுமே எரித்து சாம்பலாக்குன்னு அக்னிக்கு அவள் கட்டளையிட்டாள். அவள் கட்டளையிட்ட அந்த நேரம் அக்னி தேவனை தவிர மற்ற அனைத்து பூதங்களும் ஊரை விட்டு போய்விட்டது. இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார், தங்களை மீறிய ஒரு சக்தி இங்கு நிற்கிற பொழுது தங்களால் அதற்கு ஈடு கொடுத்து நிற்க முடியாதுங்கிறதுனால அக்னி பூதத்தை தவிர மற்ற 4 பூதங்களும் ஊர் மக்கள் பார்க்க ஊரை விட்டு வெளியேறியது. ஊரை காவல் காக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் தங்களுடைய கதவுகளை அடைத்துக் கொள்ளுகிறது. என் காரணம், ஒரு அறத்தின் வடிவமாக ஒரு பெண் ஒருத்தி நிற்கிற பொழுது தங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று தெய்வங்களும் கண்ணகிக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. அந்த இடத்திலே அந்த சராச்சரங்களும் கட்டுப்பட கண்ணகி ஒருவள் மட்டும் அங்கு நிற்கிறாள். அக்னி தேவன் படர துவங்குகிறான். நல்லோர்கள் இருக்கிற தெரு பக்கம் கூட அந்த நெருப்பு போலையா இளங்கோ பதிவு செய்கிறார். நல்லோர்கள் வாழ்ந்த தெரு பக்கம் கூட அந்த நெருப்பு போகல. ஆனா தீயோர்கள் எங்கெல்லாம் இருந்தவர்களோ அவர்களையெல்லாம் வளைத்து வளைத்து உள்ள போட்டு எரிக்க துவங்கியது அந்த நெருப்பு.